பிரேக் அவுட்ஸ் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பிகினராக இருக்கட்டும், இல்லை டாப் லெவலில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த பிரேக் அவுட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்துவாங்க அவங்களோட ட்ரேடிங் லைஃப் ஸ்டைலில். ஸோ என்னதான் இந்த பிரேக் அவுட்ஸை நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி செட்டப் பண்ணாலுமே, ஆனால் நிறைய டைம் வந்து ஃபேக் அவுட்ஸில் நம்ம வந்து மாட்டுறோம். அதாவது அது ஒரு ட்ராப். இந்த மாதிரியான ட்ராப்பில் நம்ம வந்து மாட்டாமல் எப்படி இதை அவாய்ட் பண்ணுறது, எப்படி ஃபேக் அவுட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னோட பேர் சசிகுமார், நீங்கள் பார்த்துட்டு இருப்பது கிரிப்டோ தமிழா. நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸில் வந்து இன்றைக்கி நம்ம எபிசோட் 14 வந்து பார்க்க போகிறோம். நம்ம எபிசோட் 1ல இருந்து எபிசோட் 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக எல்லா வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு பேசிக் லெவலில் இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத எடுத்துகிட்டு போக போகிறோம். அதுக்கப்புறம் மாஸ்டரிங் கிளாஸஸ்லாம் வந்து தனியாக நம்ம எடுக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் பற்றி நம்ம பொறுமையாக வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்ப்போம். சரிங்களா? இப்போ நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது எப்படி இந்த மாதிரியான ஃபேக் அவுட்ஸை அவாய்ட் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தோட பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வருஷ கணக்காக எங்கிட்ட வந்து தொடர்ந்து கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா, ட்ரேடிங் கார்ட்ஸ் எப்போ தான் ப்ரோ எடுத்துகிட்டு வருவீங்க, அடுத்த புக்கு எப்போ லான்ச் பண்ணுவீங்க, இந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் புக்கு சேல் பண்ணோம். ஸோ அப்போ வந்து நிறைய எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம பண்ணலை. ஸோ இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அண்ட் ஹேண்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பிளான் பண்ணி நிறைய மாதங்கள் கடந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபைனலாக இதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் நம்ம இருக்கும். ஸோ அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக வந்து லான்ச் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வாரத்தில் இதுக்கான லான்ச் இருக்கும். டேரெக்டாக நீங்களே வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலாம். உங்கள் வீட்டுக்கு அது வந்து டெலிவரி ஆகிடும். ஸோ இப்போதைக்கு இது வந்து இந்தியாவில் மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். வேர்ல்டு வைடில் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா கொரியர் சார்ஜஸ் அப்படின்றது அதிகமாகும். ஸோ உங்களுக்கு தான் வந்து அதிகமாகும். அனுப்புறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் கொரியர் சார்ஜஸ் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப அதிகமாகும். அப்படின்றதுனால நாங்கள் அதை பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணலாம் அப்படின்றது. இது நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ ஒரு அழகான ஒரு பேட்டர்னோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்கும். அப்படின்றதுனால அடுத்தது இதுதான் நடக்கும் அப்படின்றத உங்களால் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் ரொம்பவே உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதெல்லாமே உங்கள் கைக்கு வரும்போது நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இந்த வாரத்தில் நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அடுத்த வாரத்தில் சேல் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஃபேக் அவுட்னா என்னன்னு சொல்கிறேன். ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கீழே இருந்து மார்க்கெட் மேலே போகும்போது இந்த ஃபேக் அவுட் எப்படி நடக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து கேண்டில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இவ்வளோ ஒரு ஹை போயிருக்கும். அந்த ஹைலேருந்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஃபார்ம் பண்ணி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடைப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து அப்படியே வந்துட்டு ஃபேக் அவுட் ஆகிடும். எப்படி இங்கே வந்து உடச்சதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே தான் போயிருக்கணும். ஆனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்திருக்கு. இப்படி வரது பேரை தான் பார்த்திங்கன்னா ஃபேக் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதே தான் பார்த்திங்கன்னா அப்சைட்லேருந்து நடக்கிறதுக்கு இருக்கும். மேலேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே விழும். அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உடைப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க்கெட் சப்போர்ட்டை உடைச்சிருச்சு, இனி மார்க்கெட் கீழே தான் போக போகுதுன்ட்டு எல்லோரும் இங்கே வந்து அவங்களுடைய ட்ரேடை ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே என்ன ஆயிருக்கும்னா ஃபேக் அவுட் அப்படின்றது நடந்திருக்கும். திரும்ப பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போயிருக்கும். லேட்டராக தான் பார்த்திங்கன்னா வெளியே வரும். இதுவுமே வந்து லிக்விடிட்டின்னு சொல்லலாம். நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதாவது லிக்விடிட்டி தான் மார்க்கெட்டை மூவ் பண்ணுது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான ட்ராப்பில் நம்ம எப்படி மாட்டாமல் இருக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது நடக்கிறதுக்காக இருந்திருக்கு. அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே வந்து ஏற்பட்டுச்சு இந்த இடத்துல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கீழே விழுற மாதிரி போயிட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டேப் அப்படின்றது பண்ணி மேலே போயிருக்கும். அடுத்ததாக நான் அதை உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 டேப் இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டேப் பண்ணி மேலே ட்ரை பண்ணி திரும்ப உள்ளே தான் வந்திருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் அப்படின்றது பண்ணியிருக்கும். அகெயின் இங்கே வந்து ஒரு டேப் பண்ணியிருக்கும். ஸோ ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து டேப் பண்ணாலே, அதாவது மோஸ்ட்டாக வந்து 3 டைம்ஸ் வந்து பேட்டர்னை வந்து டேப் பண்ணாலே 4வது வாட்டி அதிகமான வாய்ப்புகள் பிரேக் அவுட் அப்படின்றது மேலே நோக்கி வந்து இருக்கும், கீழ் நோக்கி வந்து இருக்கும். இது வந்து பொதுவாக நடக்கும் அப்படின்றது எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. அப்போ இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க எல்லாரும் அப்படின்னா, அடுத்த வரக்கூடிய, அதாவது இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆகிடுச்சு, இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ரிஜெக்ட் ஆனாலே தெரியும் உங்களுக்கு, இந்த கேண்டில் நல்லாவே தெரியும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேண்டில் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். இது காமனாக எல்லோரும் பண்ணுற ஒரு மிஸ்டேக் தான். உடனே வந்துட்டு இந்த இடத்துல அவங்களோட செட்டப்பாக பிளான் பண்ணியிருப்பாங்க. ஏறின உடனே போடுறா வெடியே அப்படின்ற மாதிரி போட்டுட்டு தூக்கி ஸ்டாப் லாஸை கீழே வச்சுட்டு டிபிஎத்துக்கு நல்லா வந்து ஒரு இடத்துக்கு அவங்க பிளான் பண்ண இடத்துக்கு 1:2 இல்லைனா 1:3 ஏதோ ஒரு இடத்துல வந்து பிளான் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ போகும்னு சொல்லிட்டு நல்லா சிரிச்சுட்டு உட்காந்துருக்கு நிலைமையில் அப்படியே மூஞ்சி ரியாக்ஷன் மாறும். இந்த மீம்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் மாறி அப்படியே தலைகீழ வந்து நம்மளுடைய எஸ்எல்ல வந்து அடிச்சிடும்.
இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மொமெண்டம் கேண்டில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து நம்ம கவனிக்கணும். இதை தான் மொமெண்டம் கேண்டில்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் அப்படின்றது நடக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். பொதுவாக அப்படி நடந்தால் மட்டுமே தான் அது வந்து மேலே போகும் அப்படின்றத நம்மளால் வந்து உறுதிப்படுத்த முடியும். ஒருவேளை இந்த மாதிரி இல்லை அப்படின்னா அது வந்து தலைகீழ மாறும், நம்மளோட எஸ்எல்லை அடிக்க தான் செய்யும். இந்த இடத்த நீங்கள் நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு கேண்டில் நல்லாவே வந்து பெரிய ஒரு கேண்டிலாக ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஆனால் இந்த இடத்துல இது ஜஸ்ட்டு உடச்ச உடனே நிறைய பேர் வந்து எடுத்திருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேலே போகும்போது இந்த இடத்துக்கு போகும்போது அப்போ அடுத்த கேண்டில் இதே மாதிரி மேலே தான் ஃபார்ம் ஆகும், இதுக்கப்புறம் தொடர்ந்து மேலே தான் போக போகுது அப்படின்ட்டு இங்கே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் அது அப்படியே தலைகீழ விழுந்திருக்கும். ஸ்டில் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா திரும்ப வரும், ரீடெஸ்ட் தான் பண்ணுது அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணும்போது அதை வந்து எஸ்எல்லை உடச்சிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கும். இப்போ பண்ண முதல் மிஸ்டேக் என்ன அப்படின்னா இந்த கேண்டில் அப்படின்றது ஒரு புல்லிஷ் கேண்டில் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்து கொடுத்துட்டு ஆனால் அது வந்து ஒரு ஃபேக் அவுட் கேண்டிலாக பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. அப்படியே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து அதிகமாக வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ஏறிச்சோ அந்த அளவுக்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. மேலே வந்து லிக்விடிட்டி அப்படின்றது இருந்திருக்கணும். அந்த லிக்விடிட்டி டேப் பண்ணதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கீழே வந்து இறங்கியிருக்கும். ஸோ அதாவது இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே விழுந்ததுக்கு காரணமே வந்து இங்கே சம் லிக்விடிட்டி இருந்திருக்கலாம். மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் மேலே லிக்விடிட்டி இருக்கிறத வந்து கிராப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கீழே போகிறது தான் அவங்களோட பிளானாகவே இருந்திருக்கும். இதெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூட் ப்ளே பண்ணுறவங்களா இருக்கலாம், அவர் பெரிய ஜெயிண்டான அவங்களாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள மாதிரியான பர்சன்ஸாக வந்து இருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த பிளாக் ராக் இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரியான ஆட்களாக கூட வந்து இருக்கலாம். பட் இது அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலை. அந்த மாதிரி பெரிய பெரிய அமௌண்ட் வச்சிருக்கிறவங்க இந்த பிளான் வந்து பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்கிறேன். சரிங்களா? அப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இங்கே மொமெண்டம் கேண்டில் அப்படின்றது வருதா அப்படின்றத பார்க்கணும். மொமெண்டம் கேண்டில் அப்படின்றது அந்த ஒன்று இந்த மாதிரியான ஒரு சிங்கிள் கேண்டில்லாம் நல்லா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். அடுத்த வர கேண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக மேல் நோக்கி மூவ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை நம்பலாம். ஸோ அப்போ என்ன ஆயிருக்குன்னா இந்த இடத்துல லிக்விடிட்டின்றது இருந்திருக்கு. இது ப்ரீவியஸில் நீங்கள் அது வந்து நம்ம அடுத்தடுத்த கான்செப்ட், ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் இப்போ நம்ம இப்போதைக்கு இதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம்ல. இதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ் லெவலில் போகும்போது இந்த லிக்விடிட்டி பற்றிலாம் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. லிக்விடிட்டின்றது ஒரு இடம் மட்டும் கிடையாது. சரிங்களா? நிறைய விஷயங்கள் நம்ம பயன்படுத்தி அது எங்கெங்கெல்லாம் லிக்விடிட்டிஸ்லாம் இருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் படி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு தான் நம்ம பொதுவாக நம்ம பேசுவோம். அதை தான் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி அப்புறம் ஆர்டர் பிளாக் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. அதனால் அது நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த பிகினர் லெவலில் இருக்கிறதெல்லாம் முடிச்சிடலாம். அடுத்தடுத்து அட்வான்ஸ் லெவல் போகும்ல, அப்போ அது வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து புரியும். ஸோ இந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு இது வந்து ஒரு ஃபேக் அவுட்ன்ட்டு. முதல் ஃபேக் அவுட்டை நம்ம எங்கே நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கேண்டில் இந்த மாதிரி வந்து வந்திருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பெரிய விக் அப்படின்றது நடந்திருக்கக்கூடாது. ஏன்னா அங்கே லிக்விடிட்டி இருந்திருக்கு. இது தெரியாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமனான பிகினர்ஸாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது நல்லா தெரிஞ்சவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா ப்ரீவியஸில் லிக்விடிட்டி இருக்கான்றதை பார்த்துருப்பாங்க. இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவே வெயிட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எப்பவுமே வந்துட்டு ஒரு நல்ல ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரீடெஸ்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணி தான் எடுப்பாங்க. நிறைய பேர் பொதுவாக ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. சில பேர் அந்த பிரேக் அவுட் ஆன உடனே வந்து எடுப்பாங்க. ஸோ பெட்டர் இந்த மாதிரியான டைம் உங்களுக்கு இப்படி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ரீடெஸ்ட் வந்து வெயிட் பண்ணலாம். அதை நான் எங்கே ஒர்க் ஆகுதுன்றதை நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு ஃபேக் கோர்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த இப்போ பிடிசியில் வந்து 1 ஹவரில் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் அப்படின்றது நடந்திருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் கோர்ஸ் இதெல்லாம் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் மாஸ்டர் கிளாஸஸும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒன்ஸ் நம்மளோட கார்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அதில் இருக்கிறத வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப், ரெண்டாவது டேப்பு அண்ட் 3, 4, 5ன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய டேப் அப்படின்றது இந்த இடத்துல வந்து நடந்திருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டேப்பு, இங்கே ஒரு டேப்பு. இதெல்லாமே வந்துட்டு ஹையர் ஐ ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கும்போது, அதாவது மார்க்கெட் ஒரு கீழே இருந்து மேல் நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படின்வாங்க. அந்த லைனுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த லைனை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் மேலே வந்து போய்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றது ஒரு கணிப்பு. இதே அதை உடைச்சிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே போக ஆரம்பிக்க போகுது அப்படின்றது ஒரு இதில் இருப்பாங்க. அப்போ எல்லோரும் பேரிஷாக வந்து பார்த்திங்கன்னா மாறுவாங்க அந்த இடத்துல. அப்போது இந்த இடத்துல பாருங்கள் மல்டிபிள் டைம்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்குது. ஒரு டைம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டை உடைக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. அதாவது அந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன ஆயிருக்குன்னா ஃபைனலாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சிருக்காங்க. அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிலில் வந்து உடைச்சிருக்காங்க அப்படின்றது உங்களால் பார்க்க முடியும். நல்ல ஒரு ஹியூஜான ஒரு ஸ்ட்ராங் பேரிஷ் கேண்டிலுங்க இது. சரிங்களா? இதில் வந்து உடைச்சிருக்காங்க. ஆனால் உடைச்சதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்றத பாருங்கள். மேலே திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில்ஸ், அதாவது தொடர்ந்து க்ரீன் கேண்டில்ஸாக ஃபார்ம் பண்ணி போயிட்டு எங்கே வந்து உடைச்சதோ, அதாவது இவ்வளோ நாளாக வந்து எந்த இடத்த வந்து ஹோல்டு பண்ணி நின்றுக்கிட்டு மேலே போயிட்டே இருந்தாங்களோ அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் காமன். புரியுதுங்களா? டெஸ்ட் பண்ணுறதுன்றது காமன். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஓகேப்பா இதுக்கப்புறம் வந்து கீழே தான் போக போகுது, அப்போது நம்ம வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பொசிஷனை ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ப்ரீவியஸ்
இருக்க விக்கோ இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி வைப்பாங்க. வச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு இப்படி வந்து வச்சுருப்பாங்க. அப்போ என்ன இருக்குது, கரெக்டாக நடந்திருக்கா, எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் என்ன ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் திரும்ப வந்து ரிவர்சல் ஆகிடுச்சு. ரிவர்சல் ஆகிட்டு எந்த ஒரு பிரேக் அவுட்டை வந்து உடைச்சாங்களோ, அதாவது எந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்துச்சோ அதை ஃபேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி மார்க்கெட்டை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 விஷயங்கள் வந்து இருக்குது. முதல் விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் வந்து இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட்டில் வால்யூம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அதுக்கு நம்ம வால்யூமுடைய இண்டிகேட்டர் அப்படின்றத பயன்படுத்தலாம். ஸோ வால்யூமோட இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் இந்த இடத்துல எப்படி இருந்திருக்கு அப்படின்றத உங்களால் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா RSI வந்து யூஸ் பண்ணலாம். RSI வந்து இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட் மேலே பிரேக் அவுட்ஸ் நடந்திருக்கு அப்படின்ற போது அபோவ் 50க்கு மேலே RSI இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக் அவுட்டாக நீங்கள் வந்து பார்க்க முடியும். இதே வந்துட்டு RSIக்கு பிலோ 50க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். அதாவது மேலே போக்குறத நீங்கள் பார்க்கும்போது இதே அப்படியே கீழே வரும்போது அப்படியே நீங்கள் தலைகீழ திருப்பி போட்டுக்கணும். கூட வந்து மேக்டியை நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை RSIயோட டைவர்ஜென்ஸ் பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அது நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரியான சில இண்டிகேட்டர்ஸை பயன்படுத்தி உங்களுடைய கன்ஃபர்மேஷன்ஸை இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்த முடியும். இப்போது இந்த இடத்துல நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு டைம் நம்மளோட பழைய சேனலில் நான் சொல்லி கொடுத்தது தான். இந்த இடத்துல நீங்கள் வரும்போது இந்த ப்ரீவியஸில் வந்துட்டு மேலே போச்சு தெரியுமா, இதை உடைக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இதுதான் நான் வந்து சொல்கிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இதில் நான் எப்படி பண்ணுவேன்னா, இப்போ ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னும் போது திரும்ப அது வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் அப்படின்றது பண்ணும். சில நேரத்தில் அது ரிவர்சலாக உள்ளே ஓடிடும். அதனால் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு லைன் இப்படி நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சிடணும். இதுதான் உங்களுடைய பிளானாகவே வந்து இருக்கணும். இப்படி ஒரு லைன் நீங்கள் வந்து ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த லைனை ஒன்ஸ் உடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். உடைக்காமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அதில் கையே வைக்கக்கூடாது. உடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இடத்துல எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வந்து கீழே போகும். ஸோ இது உடைக்கவே இல்லை. இந்த லோவை உடைக்காமே அது ஒரு ரிஜெக்ட் அப்படி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப கீழே வந்து அப்படியே ரிவர்சல் ஆகி மேலே போயிருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேக் அவுட்டில் மாட்டினதுக்கான காரணமாக வந்திருக்கும். அப்போ எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது வந்து இது ரிட்டன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து எடுத்திருப்பாங்க. பட் இங்கே எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இதுக்கு நேராக வரும்போது எடுக்கும்போது தான் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான பாசிபிலிட்டிஸ் வந்து கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு போனதுக்கான காரணங்கள் நிறையா இருக்கும். லிக்விடிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ லிக்விடிட்டியாக இருக்கலாம், அது சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அப்போ அதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். எஸ், கண்டிப்பாக இந்த இடத்துல சப்போர்ட் அப்படின்றது வந்து இருக்குது. நான் இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன் பாருங்கள், அது மேலே ஏறின இடத்த. ஸோ அழகாக தெரியும் உங்களுக்கு. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து இருக்குது. அதுக்கு வந்து இங்கே வந்து ஒரு சப்போர்ட் அப்படின்றது இருந்திருக்கு. மல்டிபிள் டைம்ஸ் இங்கெல்லாம் உள்ளே வந்துட்டு மேலே போயிருக்கு. அப்போது ஒரு சப்போர்ட்டில் வந்து போயிட்டு இருக்கும்போது அந்த சப்போர்ட்டை வந்து உடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி இருந்திருக்கணும். ஸோ அப்போ அந்த சப்போர்ட்டில் வந்து குத்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து பவுன்ஸ் ஆகி மேலே தான் பார்த்திங்கன்னா போயிருக்காங்க. திரும்ப கீழே வரல. ஆல்ரெடி லிக்விடிட்டி கீழே இருந்தது எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஃபேக் அவுட் பண்ணி தான் வந்து ரிவர்சல் ஆகி உள்ளே போயிருக்கு. அப்போது எப்போவுமே வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் என்னன்னா, விழுந்துச்சுன்னா அது வந்து திரும்ப ரீடெஸ்ட் ஆகி திரும்ப கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்லது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஒரு ஃபேக் அவுட் தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ICP காமனான லெவல்னா அதோட சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். முன்கூட்டியே ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ அடுத்தது கீழே போச்சு அப்படின்னா இங்கே சப்போர்ட் இருக்குது, அப்போ அதை வந்து அந்த இடத்துல பவுன்ஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அது வந்து எப்போ அதை சப்போர்ட்டை உடைக்குதோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். நான் அதுதான் பண்ணேன் இந்த இடத்துல. ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, எனக்கு தெரியும், ப்ரீவியஸ்லுமே சப்போர்ட் இருக்குது. அப்போது இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் கண்டினியூஸாக ஒரு ஃபார்மேஷன் பண்ணுது. இது நல்லா தெரிஞ்சு பாருங்கள், எத்தனை டேப் அப்படின்றது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 டேப் கிட்ட வந்து நடந்திருக்கும். அப்போது கிளியராக தெரியுது, இத்தனை டேப் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு டைம் அது கீழே விழும். இது வந்து விழுந்து தான் ஆகணுன்றது எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் நான் முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சது. இது வந்து என்னுடைய டீமில் வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இதை நாங்கள் வந்து ஷேர் பண்ணது. அப்போது இது வந்து நடக்க போகுதுன்றதை நாங்கள் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அது வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகி நடந்து முடிஞ்சிருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அதோடைய மெயினாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நியர்பையில் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் EMA கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குதா அப்படின்றத பாருங்கள். EMA 20 EMA 50 இது ரெண்டு மெயினாக வந்து பயன்படுத்துங்க. ட்ரெண்ட் லைன் கரெக்டாக வந்து ஸ்ட்ரக்சரை உடச்சிருக்கா அப்படின்றத பாருங்கள். அதாவது அதோட ஸ்ட்ரக்சரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா அது டவுன் ட்ரெண்டுக்கு மாறுதா அப்படின்றத பார்க்கணும். இந்த ட்ரெண்டை பார்க்கறதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த ட்ரெண்ட் லைன், EMA இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துட்டேன், வீடியோ பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கண்டினியூஸாக மேலே ஏறினதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உடைக்கிறாங்க. ஆனால் உடைக்கும் போது அந்த கேண்டில் ரெட் கலர் கேண்டிலாக ஃபார்ம் பண்ணி தான் உடைச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு விக் மாதிரி வச்சுட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கும். அகைன் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அந்த ட்ரெண்ட் லைன்லேயே வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனால் இது நல்ல ஒரு பெரிய விக்கை வச்சுட்டு திரும்ப மேலே போயிருக்கும். அப்போ நமக்கு எங்கேயுமே கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது கிடைக்கல. அதாவது என்னென்னா பிரேக் அவுட் மட்டும்தான் நடந்திருக்கு. ஆனால் மெயினாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் பண்ணணும், ஆர் கீழ் நோக்கி போகணும். ஸோ அதுக்கான சைன் எங்கேயுமே வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணுது, இது வந்து கிளியராகவே தெரியும்
தெரியுது நமக்கு இது வந்து ஃபேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. அப்போது நம்ம எதுவுமே வந்து ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டோம். அதே மாதிரி ஃபேக் அவுட் அப்படின்றது நடந்திருக்கும். அப்போது இந்த இடத்துல யார் மிஸ்டேக் பண்ணியிருப்பா அப்படின்னு பாருங்கள். பிகினர்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல. ஏன்னா இறங்கிடுச்சு இந்த இடத்துல ரெட் கலராக போகிறத பார்த்துட்டு எல்லாருமே போய் ஓடி போய் எடுத்துருப்பாங்க. ஆனால் மேலே போய் அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருப்பாங்க. ஆனால் நடந்தது என்னமோ வந்து அவங்க பிளான் பண்ணபடி தான். ஆனால் அது கொஞ்சம் முன்கூட்டியே நடக்கும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அது லேட்டராக நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இடத்துல இப்படி நடந்திருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுட்டு அவங்களுடைய என்ட்ரி இந்த இடத்துல வந்து வச்சுருப்பாங்க விழுறதை பார்த்துட்டு. அப்போது கீழே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து வச்சுருப்பாங்க. அப்படின்னும் போது மேலே போய் அவங்களுடைய எஸ்எல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அது கீழே வந்து இறங்கியிருக்கும். ஸோ இதுதான் பிரச்சனையே. அப்போ நீங்கள் வந்து வெயிட் பண்ணி இருந்திருக்கணும். கேண்டில் எல்லாமே மொமெண்டம் கேண்டில்ஸை நீங்கள் பார்த்துருக்கணும். எல்லாமே வந்துட்டு வேறு மாதிரி விசித்திரமாக இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் அகைன் ஃபார்ம் பண்ணுறாங்க. திரும்ப கீழே வந்ததுக்கப்புறம் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா அகைன் நல்லா மேலே போகிற மாதிரி போயிட்டு ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கும். இது ஒரு பேரிஷ்கான ஒரு கேண்டில். ஸோ இந்த பேரிஷ் கேண்டில் வந்து ரொம்பவே முக்கியம். அதனால தான் கேண்டில் 6 வந்து நீங்கள் படிங்க அப்படின்னு நான் சொல்கிறது. நம்மளுடைய கார்ட்ஸ்லேயுமே அது வருங்க. ஸோ அதில் நம்ம கொடுத்துருப்போம். அதை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ அடுத்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஃபார்ம் ஆயிடுச்சு. பயங்கரமாக ரெட் கலர் பாடி அப்படின்றது கொடுத்துருக்கு. மெயினாக நான் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னா அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து மார்க் பண்ணி வைக்கணும். ஸோ அப்போ அதோட சப்போர்ட்டை உடச்சிட்டாங்க. அப்போ இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா அடுத்த வர கேண்டில் வந்து ஒரு ரீடெஸ்ட் அப்படின்றது பண்ணியிருக்கு. தெரியுதுங்களா? அடுத்து அந்த கேண்டில் போய்ட்டு அந்த சப்போர்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் அதால் ஃபேக் அவுட் வந்து கொடுக்க முடியாது. இந்த இடத்துல ஆல்ரெடி இங்கே கொடுத்துருச்சு. இங்கே வந்து டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃபால் அப்படின்றது நடந்திருக்கும். தொடர்ந்து கீழே வந்து விழுந்திருக்கும். அதோடைய சப்போர்ட் நோக்கி போயிருக்கும். இங்கெல்லாம் அதோடைய சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்லேயே வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. தெரியுதுங்களா? ஸோ ஆனால் உடனே நடந்திருக்காது, லேட்டராக நடந்திருக்கும். பொறுமையாக நடக்கும். ஏன்னா 10 மினிட்ஸ் கேண்டில் ஒன்றுமே வந்து 10 மினிட்ஸ் கேண்டில். அப்போ ஹவர் கணக்கில் டைம் வந்து எடுத்துருக்கும் இது நடக்கிறதுக்கு. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், இஎம்ஏ, ஆர்எஸ்ஏ, அப்புறம் மேக்டி இதெல்லாமே நமக்கு இந்த இடத்துல பயன்படுது நம்மளுடைய கன்ஃபர்மேஷன்ஸுக்கு கொடுக்குறதுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்போவுமே வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது நடந்துச்சு அப்படின்னா அந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் அதோட மொமெண்டம் கேண்டில்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கணும். அந்த கேண்டில் பார்க்க ஒரு வீக்கராக தெரிஞ்சது அப்படின்னா அது ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வரும்போது ப்ரீவியஸாக வந்து அந்த லோவை வந்து உடச்சி கீழே இறங்குதான்றதை பார்த்து தான் நம்ம வந்து செட்டப்பை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு முன்கூட்டியே நம்ம ஓப்பன் பண்ணுறதுனால நம்ம ஃபேக் அவுட்டில் அப்படின்றது மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்கும். அதே தான் பார்த்திங்கன்னா இங்கே இதுலேயுமே வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல மொமெண்டம் கேண்டில் அப்படின்றது நல்லாவே இருந்திருக்காது. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இந்த மாதிரி வந்து இருக்கணும். ஒரு நல்ல ஒரு புல்லிஷாக இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேண்டில் நிரம்பி இருந்திருக்கணும். ஆனால் இது பாதியிலே நிரம்பி திரும்ப கீழே இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த கேண்டிலுமே பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக வால்யூம் கிடையாது. அதுக்கு அடுத்தது 3வது கேண்டில் பார்த்திங்கன்னா ரெட்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுதான் மெயினான ஒரு அறிகுறியை கீழே போக போகுது அப்படின்றது. அதுக்கு அடுத்தது தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஃபார்மேஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்போது இது வந்து புல்லிஷாக கிடையாது, பேரிஷாக தான் வந்து நடந்திருக்கு. இந்த மாதிரி மொமெண்டம் கேண்டில்ஸையும் பார்த்து நம்ம வந்து கிளியராக பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஃபேக் அவுட்ஸ்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தள்ளி இருக்க முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக இந்த மாதிரியான விஷயங்களையுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. மொமெண்டம் கேண்டில்ஸ் அப்படின்றது நடக்குதா அப்படின்றத பார்த்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிகினர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பை.